தமிழகத்தில் கோடை வெப்பம் காரணமாக முட்டை உற்பத்தியில் 15% சரிவு ஏற்பட்டுள்ளதாக நாமக்கல் முட்டை கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட நாமக்கல் மண்டலத்தில் 1200க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு 9 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் தினசரி 8 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தியாகும் முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எஞ்சியுள்ள முட்டைகள் தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. முட்டை கொள்முதல் விலையை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு என்ற தனியார் அமைப்பு தினசரி பண்ணைகளில் மொத்த கொள்முதல் முட்டை விலையை அறிவித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது நாமக்கல் மண்டலத்தில் 102 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பம் நிலவுவதால் கோழிகளுக்கு வெப்ப அயற்சி ஏற்பட்டு கோழிகள் இறப்பு சதவீதம் அதிகரித்துள்ளது. மேலும் வெப்பம் காரணமாக தண்ணீரை அதிகமாகவும் தீவனம் குறைவாகவும் கோழிகள் எடுத்துக்கொள்வதால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி 15% குறைந்துள்ளது. இதுகுறித்து முட்டை கோழி பண்ணையாளர் சம்மேள துணைத் தலைவர் வாங்கிலி சுப்பிரமணியம் கூறுகையில், நாமக்கல் மண்டலத்தில் வழக்கமாக 2 நாள் முட்டைகள் பண்ணைகளில் இருப்பு வைக்கப்படும் எனவும், தற்போது முட்டை உற்பத்தி சரிவு காரணமாக முட்டை இருப்பு இல்லை எனவும் தெரிவித்தார்.